அவனும் தெரியா சின்ன வயசுலயே எல்லாம் வந்தபடியால. சரியா இனிய மாலை உற்சாக வணக்கம். மனது பன்மொழி கற்பம் தொகுப்போடு 10 வச்சினை திருச்செந்தூர் செல்வன் அவர்கள் வணக்கம். வணக்கம். நன்றி வணக்கம். 2055 திருவள்ளுவர் ஆண்டு வைகாசி மாதம் 30ஆம் திகதி பன்மொழி கற்போம் நீரலை நிகழ்வு 105 உங்கள் எல்லோரையும் சந்திக்கின்றேன். Bonjour à tous, est-ce que vous allez bien? Bonjour à tous, est-ce que ça va bien? Ça va, merci beaucoup. எல்லாம் ஒரே நேரத்துல சொல்லியாச்சு. சிவம் பினிஸ் ஐயர் மணி அடிச்சுட்டு சக்கராமிரதம் சொன்ன எனக்கு சொல்லிட்டீங்க. C'est bien, il n'y a pas de problème. Bon, நாங்க இதுக்கு போவோமா? அன்னைக்கு நாங்க படிச்ச அந்த அதுக்குள்ளேயே நான் அதை கொஸ்டியவா கொண்டு வந்திருக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு அது ஈஸியா இருக்கும். கத்தினவா கேட்டா உங்களுக்கு நல்ல காலம் கேட்கல. சும்மா ஜூம்ல இருந்து உங்களை கிக் அவுட் பண்ணுவாங்க. என்ன பழக்கம்? ஓகே குட். உங்களுக்கு இதுல இந்த அரோமாக் வரையிலேயே ஓகே அபிராமி வந்துட்டீங்க. யாராவது கேட்டுக்கொண்டு உங்களுக்கு சுகமான பாடம் தான் இந்த வெஜிடபிள்ஸ் நாங்க லாஸ்ட் வீக் படிச்சது. எங்க போயிடுச்சுது? என்ன கழுவே அரோமா பிரச்சனையா இருக்கு. சரி, முதலாவது கல்வி. ஓகே 3 பேர் நிக்கிறீங்க. நான் போடைக்க 23 எனக்கு அடிச்சு இப்ப என்ன 21 எனக்கு அடிச்சு. இதுக்கு கொஞ்சம் இல்ல நான் முதல் போடைக்க இல்ல கொஸ்டின் ஓகே பரவாயில்ல நீ ஏன் அதை அழிப்பான்னு விட்டேன். இப்ப 21 காட்டுது. இப்ப கொஞ்ச தூரம் தான் போட்டேன். போட்டுட்டு தான் ஓடி போய் டக்குன்னு ஓடி வந்துடுறேன். Bonjour Nicole. Bonjour. நீதி அக்கா. ஓகே இதெல்லாம் சிம்பிள் என்ன? சரி நத்திங். இத போடவே கூடாது. யாருக்கா தெரியுமா ஏன் இது எல்லாத்தையும் அங்க வந்து கொண்டு வராங்கன்னு? ஏதாவது ஐடியாக்கள்? நல்ல காரணம். நல்ல காரணம். நல்ல கேள்வி. நல்ல விலங்கில கேள்வி தேதியடா கேள்வி நல்ல கேள்வியா? இந்த காது விளைச்சு போச்சு நினைக்கிறேன். ஏன் இப்படி ஒரு சிம்பிள் கொண்டு வராங்கன்னு தான் நான் கேட்டேன். அது நான் நினைவுக்கு அப்படி இருந்தது. மிலானிக்கும் நீதினிக்கும் ஒரே தெளிப்பத்தி வேலை செய்திருக்காது. Milani, habe ich gesehen, ne? Habe ich gesehen. என்ன? ஏன் இப்படி எல்லாம் மொழி மாறியதா? இல்ல இப்படி சம்பவம் வரைக்குள்ள நீங்க உங்களுக்கு ஒவ்வொரு ஐடியாக்கள் இருக்குமில்ல. ஏன் இப்படி எல்லாம் ஒவ்வொரு இந்த இப்ப நேர்வஸ் ஆறதுக்கு ஒரு முகம் கொடுக்குறாங்கல்ல. என்னன்னாலும் சொல்லலாம். ஒவ்வொரு மொழியில ஒவ்வொரு விஷயத்த சொல்லலாம். அந்த இது ஒரு அடையாளமா வரைக்க உங்களுக்கு மொழி என்ற ஒன்று தேவையில்லையல்லோ. இல்ல எங்க போனாலும் டக்குனு இந்த ஒரு இமேஜ பார்த்த உடனே இந்த பிக்சரை பார்த்த உடனே இந்த சம்போல வாழா இவர் கோபமா இருக்கிறார் அப்படின்றது எங்களுக்கு டக்குன்னு ஒரு ஐடியா வருவேன். தேவையில்லை. நாங்கள் எல்லாரும் பேசும் மனிதர்கள், ஆனால் வாய் திறந்து பேசாத மனிதர்களாக மாற போறோம். அதுக்குதான் இந்த சம்போல் எல்லாம் உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றாங்கல்ல. மிலானி அண்ணா என்ன சொன்னீங்க இப்ப? டெலிபதியா?
மிலா என்ன சொன்னீங்க? மிலானிக்கும் நீதினிக்கும் ஒரே டெலிபதி வேலை செய்யிருக்கா, ஒரே எண்ண ஓட்டம். மிலா நீங்க என்ன சொன்னீங்க? Really sexual பண்ணு அந்த என்ன? விளங்கல. deleting spot அந்த நீங்க இல்ல 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 சும்மா சொல்லுவேன். இல்ல எனக்கு அந்த இது ஒரு வருஷத்துல 3 தடவை என்று சொல்றீங்க. அது நீங்க சொல்லாத முன்ன deleting spot இல்லையா? என்னடா இல்ல எனக்கு அந்த இதனால எல்லாம் கஷ்டமா இருக்கும். இல்ல நான் சார்ஜ் பண்ண வச்சிருக்கேன். அப்ப எனக்கு நாக்கு நல்ல இடம் இல்ல. அப்ப எல்லாம் ஷார்ட் கட்ட சொல்லணும். எல்லாம் ஷார்ட் கட்ட சொல்லணும். யா உங்களுக்கு லெட்டர்ஸே ஷார்ட்கட்ல வந்துட்டுது என்ன? சரி, ஒரு நாளைக்கு அதையும் படிப்போம். நிறைய ஷார்ட் வேர்ட்ஸ் லெட்டர்ஸ் எல்லாம் இருக்கு, அது ஒரு நாளைக்கு படிப்போமே. யா இப்படி போறேக்க இந்த ஃபேஸ் யார் போட்டுச்சுனா வேவ போட்டுச்சுனா அப்படிலாம் எங்களுக்கு தெரிய வராது இல்லையா? So communicate this avec எப்படி சொல்லலாம், avec alien ஏலியன்களோட அதைக்கக்கூடிய ஒரு is going. எனக்கு தெரியும் இப்ப மிலானி ஒரு கோபமான ஈவு, இத்தனை நீங்க ஒரு சந்தோஷமான ஈவு. கோபமான ஈவு என்ன நீங்க கோபம் இப்ப நேவி சாண்டி வந்திருக்கிறாங்க எண்ணத்தோட, அப்ப அத சொல்லுங்க. அது பூனைக்குட்டி தான், ஆனா அது எண்ணத்துல என்ன சிச்சுவேஷன் கொஞ்சம் அத பூனைக்குட்டி எங்களை கொஞ்சம் போடு. அதுதான் அப்ப அண்டி நல்லா ஹாப்பியா இருக்கிறான்னு அர்த்தம் என்ன? இல்ல நல்ல நல்லா மிக மிக சந்தோஷம். அவங்களை கொஞ்சத்துக்காகவே சந்தோஷம் இருக்கு. Bonjour Batmalogini, bonjour. Bonjour Devi Santi. Comment ça va? Comment allez-vous? Ça va bien, merci. Et vous, ça va? Oui, ça va très bien. Il faut. Vous passez toute la journée, comment allez-vous? Oui, ça a bien passé la journée, mais bon, c'est la fatigue comme à la fin de journée. C'est vrai. Toute la journée de travail maintenant. Oui, maintenant aussi pas encore fini le travail. Ouais. Là, c'est fini, ouais. C'est la journée presque finie, ouais. Sinon, ça passe bien avec le femme, C'est vrai, c'est ça a bien passé. Nous comptons avec nous, c'est pas moi. Toujours. Oui. Ça va toujours. Oui, ça va. Moi, je vois tous les jours. Vous avez content avec eux, alors c'est bien passé. Ça passe bien. Ça veut dire ouais. C'est vrai. C'est bien pour vous aussi, alors, ouais. Oui, c'est vrai, justement. Ouais. Le temps, ça passe et il faut apprendre les trucs, il faut apprendre tout, quoi. Alors, c'est bien. Toute la journée, rester avec moi. Moi, Oui. rester avec le Pamouram, Oui. c'est la occupe et tout. Moi, ça va bien, moi. Pas tout seul. Ouais. C'est bien pour vous, voilà. Comme ça, le temps, ça passe, oui. சரி, யாராவது பதிவு பண்ணுங்க, என்ன காய்ச்சினாங்கன்னு. என்ன நாளை பற்றி பேசுறீங்க, என்ன செய்தீங்க? எனக்கு சுகம், நான் சுகம், அவ்வளவுதான். அவ்வளவுதான் உங்களுக்கு விளங்கினதா? இல்ல காமத்துல இருந்ததா? அப்போ நான் ஆண்டி எப்படி போகுது பாமுகத்தோட உங்களோட பொழுதுண்டா ஆண்டி சொன்னாங்க. அப்படியா பேசி நல்லா போகுது, நிறைய படிக்கிறா, அவரோட டைம் எல்லாம் அதுக்குள்ளேயே போகுது காலமுறையில. நல்ல விஷயம், கண்டினியூ பண்ணுவேன். யா சிபியா சரி முடிவா. நாங்க அப்ப விளையாடுவோமா? எல்லாரும் நிக்கிறீங்க தானே? அபிராமிய காணி, நீ அபிராமியில ஓகே ஓகே. அபிராமி, ஜெமலராட்டி, நீதினி, மிலானி, நாகுல் காணி. ஓகே, நாகுல் சரிதானே? 4 கூட 5யா? 5 நேவி சாண்டி போட்டாங்களா? அவ போய் விட்டா. Bibi. Vous avez déjà joint? தர்ஜினி ஆண்டி, தர்ஜினி அவர்களும் வந்திருக்கிறார்கள். ஓகே, அவர்களை வரவேற்றுக் கொள்வோம். ஆனா இதுல குறைய காட்டுது. நான் இங்க 21, 5 4 பேர் ரெடி.
அதனால அது அப்படிதான் காட்டும். இல்ல இங்க இதுல 1 போட்டிருக்க இல்லையா யா அப்படிதான் காட்டும். இதுலயுமா ஓசி சரி அப்ப நாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம் வேணே ராகுல் எல்லாம் ஜாயின் பண்ணிட்டீங்க தானே ராகுல்யா ராகுல் 1 2 3 போட்டார் ஓகே அலே லெட்ஸ் கோ ஓகே ஷிஃப்லர் நாங்க அன்னைக்கு படிச்சதுக்குள்ள எதுக்குள்ள வரமாட்டே நாங்க ஃபிளர் நல்லா கஷ்டம். நீங்க எவ்வளவு கஷ்டமா கொண்டு பாருங்க 19 இனிமே ஒரு கொஞ்சம் சுலமா கொண்டு வாங்க. சரியான கஷ்டமா இது என்ன நல்ல கஷ்டம். நானே இப்ப ஒரு உங்களுக்கு அங்கோல போ ரொம்ப ஈஸியானது இருக்கு ரொம்ப ஃபசிலானது இருக்கு அங்கால பியோச்சோலா வாழ்த்துக்கள் லெக்யூமெண்டா இது வந்து வெஜிடபிள் ஷூஃப்ளர் என்றது என்னன்னு யாருக்கு தெரியும் ஓகே நான் சொல்லல இந்த அடுத்த கொஸ்டின் அதுல இருக்கிறபடியால சாக்லேட்மா ஷூஃப்ளர் என்றா இல்ல Attention, mais c'est pas la même réponse. Voilà. Souffleur, mais c'est pas la réponse. Chou blanc, chou rouge. Chou blanc, chou rouge. Il y en a plein. Chou, elle vient. அது வந்து ஷூ தான் சொல்லணும் ஷூ பிளாண்டா வெள்ளையில இருக்கு ரூஜ்ண்டா கொஞ்சம் ஒரு பர்பிள் மாதிரி கலந்த ரெட் ஒரு மாதிரி ஜாதியில இருக்கு ஓகேயா வாழ்த்துக்கள் 5 பேர் கரெக்டா போட்டுருக்காங்க பிரபு அப்ப இனிமேல் யாராவது என்ன சொன்னா அவைய கபேஜ் என்ற அர்த்தமா ஹலோ கார்பேஜ் யாராவது ஷூன்னா தோசியம் வேலை சொல்லி தந்திருக்கேன் இங்கேயும் தெரியுமா Bonjour la muse என்ன தெரியுமா Bonjour la muse La mute. La muse. M-U-T-E-R. M-E-U-S-E. எப்படி சொல்லுங்க உங்களுக்கு தெரியாது எப்படி எனக்கு தெரியாது பெல்ஜியம் நாட்டுல இருந்தீங்களா பெல்ஜியத்துக்கு நான் போறேன் கேக்குறேன் இல்ல நான் பெல்ஜியத்துல தெரியாது அப்போ தெரியும் ஓகே அது M-E-U-D-A அதுக்கு பெல்ஜியத்துல ஓடுற லீஷ் என்ற நகரத்துல உள்ள ஒரு கடல் ஆகும் கடல் அது லமூஸ் ஓகே அது தெரியாது மெர்சி நாங்களும் கற்றுக்கொண்டோம் ஆனா தெரியாது நான் கேள்விப்பட்டதில்லை ஓகே குட் வாழ்த்துக்கள் வியோன் எழுதினாக்கள் எல்லோருக்குமா வாழ்த்துக்கள் நான் எடுத்தேன் இல்லை ஜம்பம் வந்து பன்றி இறைச்சி அந்த பன்றின்ற அந்த தசை பகுதியா இது உங்களுக்கு தேவைன்றதுக்காக தான் இதை திருப்பி கொண்டு வந்தேன் அதுக்காக தான் அங்க அதுல போடையில ஓகே லெக்யூம் பத்திசரி வியோன் இது ஈஸி பத்திசரி வராது ஓஃபன்னா என்ன முட்டை எப்படி உங்களுக்கு பத்தி சரியா கட்டோ அதுகள் எல்லாம் அப்படி கணக்கு போடலாம் சாசேலா குரூப் நீங்க பிஏ மறந்துட்டீங்க நீங்க லெக்யூமுக்கு போட்டிருக்கு லெக்யூமுக்கு வராத மறக்க நீங்க பிஏ மறந்துட்டீங்க பத்மலட்சுமி அந்த கேள்வியில பியோந்தியா பில அந்த கடைசி கேள்வியில கவனிக்கல ஓகேயா பாக்குறேன் நான் என்ன போல என்னண்டி இப்பதான் எனக்கு வாழ்த்துக்கள் செல்லா பாம்பு நான் பார்த்தேன் எவ்வளவுக்கு உங்களுக்கு ரப்பல் இருக்கேன் எவ்வளவு ஞாபகம் இருக்கேன் ஓகே இது ஈஸி பிசி யா நீ இது தெரியாது எனக்கு நீங்க உண்மையா சொல்றீங்களா இல்ல சும்மா சொல்றீங்களா நான் உண்மையா இது சொல்றேன் நீங்க சில நேரம் நீங்க சும்மா சொல்றீங்க என்னது அது பார்க்கதான் ஃப்ரீயா வெட்டி நான் அது தெரியாம இருக்கட்டும் இந்த சில இமேஜஸ் உங்களுக்கு பே பண்ணாதான் எடுக்கலாம்
என்னன்னு தெரியா நான் சூஸ் பண்றதுல அப்படி இருக்கான்னு தெரியல. வாழா சில கிரேப் ஹோமாஷண்டா சீஸ் என்ன பர்ஃபண்டா இறைச்சி நான் பதிலே போட முடியாம ஹேண்ட் அப் இருந்துட்டு la tarte. Good. patisserie வியோந்து இல்ல அந்த டாப்ல ஒவ்வொரு வகை இருக்கு. அத பை என்று சொல்லுவாங்க நினைக்கிறேன் இங்கிலீஷ்ல. பியோ பையோ நோ சம்திங். பி எனக்கு அது எல்லாம் டைம் சாப்பிடுது தான் பதில் போடுற டைம் சாப்பிடுது நான் சரி இந்த படம் நாங்க இப்ப டீயோட எல்லாம் சாப்பிடுவோம். ஒரே ஓ மை காட் அதுதான் எனக்கு இந்த விளையாட்டு அப்போதான் காட்டியிருக்கு. ஓகே ஓகே நான் சரி ஓகே இந்த பர்பிள் ஒன்னும் சரி அது தானாயே உங்களுக்கு தந்திருக்கு. ஓகே அதனுடைய ஓகே குட். ஆனா அது அதுதான் அப்போதே நின்று வந்ததா. சரி சரி இது என்னண்டு ஜோசி மக்ரோன் வாழ்த்துக்கள். சில பத்தி சரி என்ன அது புளோஞ்சேர் சரி. புளோஞ்சேரி என்றா தான் உங்களுக்கு வரும். புளோஞ்சேர் என்றா அங்க வேலை செய்யற ஆள் என்ன அங்க மக்கரோன் அதுவும் பெண் புளோஞ்சேர் என்றா தெரியும். பத்மநாபி ஒரு பிரைம் மினிஸ்டர் பிரான்ஸ்ல Elle est la date de l'anniversaire de Fatimia. Elle est le date. வடிவாதான் சொல்லியிருக்கிறேன். வாழ்த்துக்கள். C'est le 10 என்ன? Also date. நான் பிறந்தநாள் 27. அதனால தான் இல்லையே நாமத்துப்படுதில்லை. ஓகே அடுத்த la 12e c'est la même question. ஆனா உங்களுக்கு அந்த மக்கரோன் என்றவர் பாரிஸ்ல அது பிரான்ஸ்ல. Oui, c'est le macaron. Ouais, c'est le premier ministre. Macaron, là, Macron, Emmanuel Macron. தயாரிக்கப்படுற பொருட்கள்லாம் இதுக்குள்ள வரும். அதுக்குள்ள நீங்க லேய போட்டீங்கன்னா அதுக்குள்ள லே புவசம். ஓகே கொண்டு வந்தேன் நான். ஏனென்றா இப்ப நாங்க சும்மா மேல் வெட்டா பார்க்க கூடாது, டீப்னஸ் பார்க்கணும் வேண்டது. பாத்தீவி செத்தனி இந்த வள நான் ஆன்சர் விளங்கப்பட்டுனா கண்டுபிடிப்பீங்க. அதே எனக்கு அந்த லேப்டாப் என்னோட லேப்டாப்ல நான் பதில் போட்டு டைம் சாப்பிடுது. அப்ப எனக்கு விளையாடவே கஷ்டமா இருக்குது. அப்ப விட்டுட்டேன். சரி ஓகேயா சரி அப்ப நீங்க ஆன்சரை சொல்லுங்க எனக்கு. ஓகே இப்ப சொல்லக்கூட அவ போட்டாப்ல கேலேல மோ de maison de Fativi. இதுல அந்த பாருங்க எல்லாரும் போட்டு சரி இதுல 5 வரைக்கும் சொல்லுங்க. ஓகே சொல்லுங்க டக்கன்னு. நடுவு வாழ்த்துக்கள். c'est le juin என்ன ஈஸி. tamam சரி. En quelle année Fativi est-il né? Quelle année? C'est différent, hein? சொல்லுங்க. கடைசி. ஓகே வாழ்த்துக்கள். வெல்டன். சரி அந்த கேள்வி விளங்காமையும் பிள்ளை வரும். ஓகே இது சில கிராமர். இதுல என்ன வரணும் வேர்புன்றத போட போறீங்க. இந்த வசனத்துக்கு இதுல எது வரும் எதை போடலாம் எந்த வேர்ப போடலாம். நடுவு. வாழ்த்துக்கள். சில பார்க்கலையே ஷோந்தேண்டா பாடுறது. நாங்கள் தமிழ் கதைப்போம். நீங்கள் தமிழ் கதைப்பீர்கள். கேள்வியாயும் கேட்கலாம். Woof.
ஓ சரியா மோஜே ஈசட்ல முடிய அது மோஜி அந்த சாப்பிடுறது தானே? மோஜினா சாப்பிடும். Yeah, okay. இது அமர்த்தப்படுது இல்ல. ஓகே இந்த பெண்ணை காணில எங்கேயோ போட்டதா. சரி. Quel jour sommes-nous aujourd'hui? நாளைக்கு என்ன? Aujourd'hui. கடைசியானது. சரி அது பிள்ளைங்க நான் முதலாவது இன்னைக்கா நாளைக்கா இது? J'habite வராது. Donc j'habite à Paris. யா வாழ்த்துக்கள் கேட்டிக்காரன். Just écoutons. Nous écoutons. Nous. Alors nous அமத்துங்க. நல்லா இருக்குது. என்ன பாத்தீங்க? எல்லாம் சரியா செய்தாங்க. எல்லாரும் சரி எடுத்துட்டாங்க. என்ன வர பண்ணா லீட் அபவுட் வராம போகுது என்ன? நடுவு நடுவு நடுவு. Partner sag, okay. Alle நடுவு அமத்துங்க, okay? நடுவு என்ற ரெஜாதே என்ற நீங்க டெலிவிஷன் பாப்பீங்க அதனால நடுவு. நடுவு அமத்தினீங்களா? ஹலோ எல்லாரும் நடுவு அமத்தினீங்களா? என்ன நடுவு? இந்த கேள்விக்கு நடுவு இந்த நீங்க மட்டும் டிவியில பார்க்க முடியும். எனக்கு ஞாபகம் இல்லை என்ன போட்ட நான். இந்த அது நல்லா விளையாடுறது இந்த நீ டெலிவிஷன் பார்க்கலாம் மட்டும். Und அந்த டைம்ல இந்த அப்ப ரெஜா டோன்ஸ் அல்ல ரெஜா டி செட் ஓட முடியும். நான் நீங்க இப்ப ஆரம்பப்பா இல்ல ஏழாமப்பா? டெக்னாலஜி ஏற்றி நான் இப்படி எல்லாருக்கும் சொல்லிட்டேன். அது உங்களுக்கு நடுவு என்று தெரியும் படிவா. இந்த நான் சொன்னேன் இந்த நாங்க டிவி மட்டும் பார்க்க முடியும். நீங்க அந்த கால் அது எழுதியதுல இந்த நீங்க செட் ஒரு எழுதி இருக்கணும். நான் என்ன வந்துட்டு நான் இதை ஸ்டாப் பண்றேன். இதை அப்படி ஸ்டாப் பண்ணி விட்டுட்டேன். பாருங்க ஸ்கிரீன் ஷேர ஜூமை ஸ்டாப் பண்ணி விட்டுட்டேன். டச்சிங் ஸ்கிரீன்ல வர்ற பிரச்சனை இதானா? சரி ஒன்றை சேரண்டு இன்னொன்றை தட்டி விடுறது. ஓகே அதுல ஜெயமலர் ஆண்டிக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். யா அவர்கள் தான் முதலாவது இடம். வாழ்த்துக்கள். அது எல்லா கேள்வியும் செய்திருக்கிறாங்க இல்லையா? ஜெயமலர் ஆண்டிக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். அடுத்ததா யாரு? நேவிஸ் ஆண்டி உங்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். அடுத்தது நீதி உங்களுக்கும் வாழ்த்துக்கள். மிலானி உங்களுக்கும் வாழ்த்துக்கள். அதே மாதிரி இன்றைக்கு இந்த தர்ஜினி அவர்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். அவர்களும் நல்லா விளையாடி இருக்கிறாங்கல்ல. அபிராமி உங்களுக்கும் வாழ்த்துக்கள். ஏன்னா மிச்சம் விளையாடலையா அபிராமி? இல்ல எனக்கு விட்டு விட்டு வந்தது அதனால. ஓ நகுல் விளையாடல. நகுல் கொஞ்சத்தோட நின்றுட்டேன். ஏன்னா நகுல் எனக்கு அந்த பிரச்சனைகளோட. சரி அப்ப நாங்கள் இன்றைக்கு கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்டா ஒரு வேலை செய்வோமா? எப்படி ப்ரேபோசிஷன் பிளஸ் வெர்ப் அலே வர்றது செய்து பார்ப்போமா? கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசத்தோட. நான் ஒரு கொஞ்சம் விடை மறந்து. ஓகே நீங்க இதுக்கு மட்டும் படியுங்க. நீங்க விடை பெறேன். நானும் 15க்கு விடை பெற வேண்டாம். எனக்கு கொஞ்சம் ஹோம்வொர்க் இன்னும் இருக்குது முடிக்க. தமிழ் பாடசாலைக்கு கொஞ்சம் படிக்கணும். இந்த தமிழ் டெஸ்ட் எழுத போறோம். இதுதானா உங்களுக்கு டெஸ்ட்? சனிக்கிழமை. நீங்க என்ன இது வளர்நிலையா? அந்த தமிழா? வளர்நிலை தமிழா? வேற பள்ளிக்கூடம் வேற புத்தகத்தின் பேரை தான் நான் சொல்றேன். ஓகே ஓகே இங்க போன வாரம் எல்லாம் முடிஞ்சது. எங்களுக்கு இனித்தான் மற்ற புத்தகம். இந்த தமிழ் போர்டே இனித்தான். தமிழ் அறிவு இது இனித்தான். எங்களுக்கு
உங்களுக்கும் இருக்கா புத்தகம்? வேறு உங்களுக்கு இது எங்களோட புத்தம் இது காட்டுங்க அப்ப போடுங்க வடிவா காட்டு கீழே கொஞ்சம் பாத்தீங்க. ஓகே ஓகே, இது வித்தியாசம். இந்த புக் நான் கண்டதில்லை இங்க. இது இந்த புத்தகம் இல்ல இதுவும் காணல. வேற எந்த இது இலங்கை சீலோட இருக்கா? இலங்கை இலங்கையா? இது இங்க கண்டதில்லை. இது இவங்க தாங்க 105,000 ரூபி. இது இவங்க தாங்க தயாரிக்கிறது. இது எந்த புத்தகம்? ஆனா இது உங்களுக்கு அந்த ஸ்ரீலங்கா சிலபஸ் மாதிரியே இருக்குமே எனக்கு கிட்டத்தட்ட. எங்களோட சிலபஸ் இப்ப நடக்கிற பிரச்சனையோட எல்லாம் சம்பந்தப்பட்டது. அது வரலாறு இருக்குது. ஆனா இப்ப உதாரணமாக புலப்பெயர்வு அப்படியானது காரணங்கள் பொதுவாக அல்லது ஊடகத்தமிழ் இருக்குது அப்படியானது இருக்குது. போன வருஷம் பிரதானமாக இருந்தது அந்த அந்த என்ன சூழல் மாசடைவுன்றது அதெல்லாம் இவையும் போட்டிருக்கிறோம். இவைட்டையும் அதுகள் இருக்குது. இது இங்க செய்யறாக்கல்ல, இந்த இவ்வளவு நாடும் சேர்ந்துதான் இது செய்யுது. பின்னுக்கு பாத்தீங்களா இந்த போர்டு பேரெல்லாம் போட்டு இருக்கு. இவ்வளவு நாட்டுக்காரரும் சேர்ந்துதான் இந்த புத்தகத்தை தயாரிக்கிறாங்க. சரி, அப்ப நீங்க ஓகே, நீங்க போறேன்டா போங்க. நாங்கள் இத கொஞ்சம் படிப்போம். நன்றி நன்றி நகுல். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம் நகுல். இப்ப நாங்கள் இத செய்வோமா? உங்களுக்கு இது விருப்பமா எல்லாருக்கும்? ப்ரேபோசிஷன் பிளஸ் வெர்பாலி கொஞ்சம் பார்ப்போம். வெர்போட எப்படி ஒரு ப்ரேபோசிஷன் சேருது, அது சேரும் பொழுது உங்களுக்கு என்ன, நீங்க கொஞ்சம் எழுத்து வேலை தான் வரும், செய்யுங்க. கொஞ்சம் கிராமர் ஈஸியா இருக்கும். ஏண்டா எனக்கு ஆடியோக்கள் எல்லாம் கொஞ்சம் அவ்வளோ கிளியர் இல்லாம இருக்கு சில ஆடியோக்கள். அதனால அடுத்த முறை நான் அப்படியே எடுத்துட்டு கொண்டு வரேன். சரி, நாங்க இதுக்குள்ள போவோம். உங்களுக்கு தெரியுது தானே? நீங்க அன்னைக்கு இதுல பிரணம் தொனிக்கு அது படிச்சீங்களா? இல்லையேன்னு கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? பிரணம் தொனிக்கன்னு இல்ல. உதாரணங்கள் கொடுத்தா எனக்கு தெரியும். பிரணம் தொனிக்கண்டா இப்ப துவா moi toi Louis தெரியும். ஆனா அது தெரியும் உங்களுக்கு? அது எங்க எங்க எப்படி எப்படி வரும்ன்றது தெரியுமா? அந்த அந்த இதுக்கு ஒரு ஒரு பொருள் இருந்தா, இப்ப ஒரு நோட்டான ஒரு வசனத்துல இருந்தா, அதுக்கு பிறகு ஒரு வசனம் வந்தா அது டிஸ்கிரைப் பண்ண, அதாவது அந்த இது திருப்பி சொல்லாம அந்த சொல்லுக்கு பதிலா இன்னொரு சொல்ல போடும் பொழுது உங்களுக்கு வரும் இல்லையா? இப்ப இல்லண்டா இப்ப ஒரு ஆளோட பேர் இப்ப சும்மா வைங்களன் மிலானி என்றே வைப்போமே, என்ன டபுள் இல்ல ஒரே. ஓகே, மிலானிக்கு இப்ப மிலானின் பேரை நாங்க சொல்லிக்க அடுத்த பேர் சொல்லுவோம். பிரணம் தொனிக்குள்ள சொல்லிக்குள்ள எல்ன்னு சொல்லுவோம். அதுதான். சரி, இது வேணா பார்க்கலாம் உங்களுக்கு விருப்பம் என்றா. ஆனா அது ஒவ்வொரு இடங்கள்ல வரைக்கும் அது ஒவ்வொரு சிச்சுவேஷன்ல என்னென்ன மாதிரி மாறும் என்றது பார்க்க போறீங்களா? இல்ல ப்ரேபோசிஷன் பிளஸ் வெர்பாலே செய்ய போறீங்களா? எது செய்ய போறீங்க? என்னண்டாலும். ஓகே, அப்ப நாங்க ப்ரேபோசிஷன் பிளஸ் வெர்பாலே போவோம். இது நீங்க காப்பி பண்ணி பண்ணலாம்.
preposition plus verb aller. Okay. இது என்ன செய்யும் என்று சொல்ல preposition என்னன்னு உங்களுக்கு தெரியுமா யாருக்காவது? சரி சொல்லுங்க. அப்ப இதான் preposition என்ன? அப்ப preposition என்னென்ன சொல்லுங்க. அப்போ இங்கிலீஷ்ல preposition அதேதான் அந்த axiom வராம சொல்லுவாங்க. ஓகே, என்னென்ன preposition இருக்கு சொல்லுங்க. avec, யா. ஆனா அதே நேரம் இப்ப இதுல avec வருமா? கேள்வி அதான். preposition plus verb aller என்று வரைக்குள்ள நீங்க சொல்ற preposition dont avec எல்லாம் சில uniquement prepositionக்கு மட்டும்தான் வரும். என்ன இதுல preposition plus verb aller என்றா என்னென்ன preposition வரும்? aller dans un restaurant சொல்லலாம். dans சொல்லலாம். ஆனா இப்ப நீங்க எப்படி சொல்லுவீங்க? preposition சொல்லி அந்த முதல் வேர்போட கான்ஜுகேஷன் வரும். உதாரணத்துக்கு இப்ப je vais au cinémaன்னு வைங்களேன். சுகமான ஒரு சொல்லு சினிமா. சரியா? அப்ப இதுல எது preposition? அப்ப இப்ப நீங்க இல்ல avec என்று போட்டீங்களா? je vais avec cinémaன்னு போடல. அதல je vais dans cinéma. இப்ப நீங்க dans போடுவோம். je vais avec Milani என்று வந்தா je vais avec Milani où? அடுத்த கேள்வி இருக்குல்ல. tu vas où avec Milani? அந்த கேள்வி வருமில்ல உங்களுக்கு. அப்ப அது உங்களுக்கு வசனத்தை நீங்க இன்னும் கூட சொல்றதுக்கு தான் இதுகளை போடலாம். அப்ப je vais au cinéma avec Milani. சரியா? அதுக்கு தான் உங்களுக்கு அது வரும். அப்ப அங்க உங்களுக்கு இன்னொரு preposition வரும். இது preposition plus verb aller. allerயோட நீங்க conjugate பண்ணின allerயோட வரைக்குள்ள வரக்கூடியது தான் இது. நீங்க சொன்னது கரெக்ட், அது பிள்ளைய நான் சொல்லல. ஆனா இதுல வராது. இந்த வேர்போட சேர்ந்து அந்த அவைக்கோ தோவோ donc அதெல்லாம் இதுக்குள்ள சேராது. வேண்டாம், அடுத்து அந்த வசனத்தை நீங்க இன்னும் கூட்டிக் கொண்டு போறதுக்கு அதை சேர்க்கலாம். je vais au cinéma avec Milani. சரியா? இப்ப உங்களுக்கு இந்த வசனத்துல இதுல எத்தனை preposition கேட்டா il y a deux prépositions. Est-ce que c'est le au, c'est ஒரு préposition et plus avec ஒரு preposition. சரியா? நீங்க அப்படி சொல்லலாம். ஆனா இங்க நாங்க படிக்க வலிக்கிட்ட பாடம் அலி. சரியா? அலியோட வரிக்குள்ள உங்களுக்கு என்னென்ன preposition வரும் என்றதான் நாங்க இனி பார்க்க போறோம். சரியா? இப்ப நாங்க பார்ப்போம் அது என்னென்னு சும்மா சொல்லுங்க பார்ப்போம். இப்ப முதலே ஒன்று நாங்க சொல்லிட்டோம். என்ன? ஓ, நான் ரெட்டிலே போடுறேன். என்ன அது ஈஸி. ஓகே, ஓ. அடுத்து என்ன வரும்? ஆலா. வாழ்த்துக்கள். ஆலா. அடுத்தது ஓ. ஓ புளூரல். இன்னொன்று வயல் வரைக்க AL apostrophe. வாழ்த்துக்கள். அது மாஸ்குலினுக்கும் வரும், ஃபெமினினுக்கும் வரும். அப்ப இதுல உங்களுக்கு ஓ வரைக்குள்ள இந்த ஓ என்னன்னு தெரியுமா? இது சில நம் மஸ்குலின். என்ன இந்த லா என்ன? ஆ லா வரைக்குள்ள சில நம் ஃபெமினின். யா, ஃபெமினின். அடுத்து இந்த ஓ என்ன வரும் சொல்லுங்க பாப்போம். சில ப்ளூரல். நம் ப்ளூரல். என்ன ப்ளூரியலுக்கு வரைக்க ப்ளூரல் என்ன சொல்லுவோம்? ப்ளூரியல். சில ப்ளூரல். ஓகே, இந்த ஆலா சில வொயல்.
அதோட நாங்க 2 விஷயத்துக்கு இது வரும். வொயல் பிளஸ் என்னென்னத்துக்கு வரைக்க வரும், ஏச் என்ற வேர்டு வரைக்குள்ள இந்த லெட்டர், சாரி வேர்டு இல்ல லெட்டர் வரைக்க சில மிட்டுக்கு வரும். அந்த லெட்டர் வந்து மிட் பண்றதுக்கு இந்த எல் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் லொத்தல், எக்ஸாம்பிள் வந்து லொத்தல் ஒத்தல் சொல்லிக்குள்ள உங்களுக்கு வந்து ஏச் எழுதப்படும். ஆனா என்ன நடக்குது, சில அந்த ஏச்சுன்ற சவுண்ட் வந்து கட் ஆகுது, மிட்டா சவுண்ட் இல்ல. அப்ப இந்த ஏச் வந்து உங்களுக்கு ஒரு மிட். சரியா, அதுதான் இது. ஓகேயா, அப்ப நீங்க இதை எழுதி வைக்கலாம். ப்ரேபொசிஷன் பிளஸ் கட்டாயம் நீங்க இது உங்களுக்கு ஒரு காலமே மாறாது. இதை நீங்க எழுதி வச்சீங்கன்னா உங்களுக்கு சும்மா இருக்கும். நீங்க வசனம் அமைக்க உங்களுக்கு அது டக்குன்னு விளங்கும். ஓகே, ப்ரேபொசிஷனோட வேர்ப் அலே வந்தா இவ்வளவுனா அது கொண்டு வரும், வேற எதையும் உங்களுக்கு அது கொண்டு வராது. ஓகேயா, எழுதி வச்சுக்கிறீங்களா? எழுதுறா எழுதுங்க. எழுதிட்டீங்க, ஓகே. அழிக்கலாமா அபிராமி? ஓகேயா, ஓம். யா, விளங்குதா உங்களுக்கு அது? ஓம். குட். சரி, இனி நாங்க பார்க்க போறது வேர்ப் அலேட கான்ஜுகேஷன். என்ன வேர்ப் அலேட கான்ஜுகேஷன் வந்து என்னென்ன சொல்லுங்க பாப்போம். யாராவது ஒரு ஆள் நான் சொல்லலாமா? சொல்லுங்க. Je, tu vas, ம், nous allons, vous allez, il est, on. vont. குட். அதையும் பேருந்து அதுக்குள்ள ஒரு யோசனை வந்துட்டுதா? இல்ல நான் ஃப்ரெண்ட்ஷிப் எடுக்கிறேன், இல்ல நிறைய கொஞ்சம் மறந்துட்டேன். நீங்க எடுக்காத வழியா பாத்தீங்களா? அப்ப இது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரினியூ, திருப்பி திருப்பி ஒரு பழகுற சந்தர்ப்பம் இல்லையா? ஆனா நீங்க விட்டுறாதீங்க. ஏன்னா இப்ப பெரிய ஆட்களே தேடி படிக்கிறாங்க. காரணம் அவங்களோட வேலை வாய்ப்புக்காக. விட்டுறாதீங்க, படியுங்க. ஏன்னா உங்களுக்கு இப்ப நீங்க எங்கேயாவது ஒரு ஸ்பெஷல் கோர்ஸ் செய்யலாம், உங்களுக்கு இது கட்டாயம் உதவும். வேற வேற நாடுகளுக்கு போகலாம் உங்களுக்கு எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் நல்லா பிடிக்கும். இப்ப இந்த கிளாஸ்ல கேட்டுனா எனக்கு பிரெஞ்சு அது என்னோட அடுத்தவே. அப்ப நீங்க சொன்ன பிரெஞ்சு மறந்துட்டு எனக்கு ஞாபகம் இருக்குது. கட்டிக்காரியா, உங்களுக்கு அது இப்ப கண்டினியூவா இதுல படிச்சு கொண்டிருந்தீங்கன்னாலே உங்களுக்கு ஞாபகத்துல இருக்கும். நான் கேரண்டி பண்ணுவேன் அதுக்கு. படியுங்க, கேளுங்க, நிறைய கேட்டுக்கொண்டே இருங்க. நிறைய வீடியோக்கள் எல்லாம் கேளுங்க. கேட்க உங்களுக்கு அது மறக்காமல் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு இப்ப படிக்கிறாங்க, நிறைய பேர் செய்யறாங்களே. என்ன வேற நாடுகளுக்கு போறாக்கள் இப்ப கன பேர் இப்ப மொரோக், அல்ஜீரியா எல்லாம் போறாக்கள் எல்லாம் இருக்கிறாங்களே. என்ன ஸ்பெஷல் கோர்ஸ் செய்யற பிள்ளைகள் இப்ப எல்லாம் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் பிரெஞ்சு படிச்சுட்டு அங்கால போய் மெடிசின், பிசினஸ் எல்லாம் போறாக்கள் எல்லாம் இப்ப செய்யறாங்க. ஏன்னா தெரிஞ்சாக்கள் எல்லாம் செய்யறாங்க. அதனுடைய கனடா போறாக்கள்லாம் இப்ப கூடிக்கொண்டு போகுது. உங்களோட வேலை வாய்ப்புக்கு ஒரு பிளஸ். ஓகே அபிராமி, இலானி, ஓகே குட். அப்ப உங்களுக்கு வந்து இந்த வேர்போட கான்ஜுகேஷன் தெரியணும். ஏன்னா இனி நாங்க இப்ப வசனம் எழுத போறோம். அப்ப வசனம் எழுதிக்குள்ள இப்ப ப்ரேபொசிஷன் என்னன்னு சொல்லிட்டோம். ஓ, ஆலா, ஆல், எல் அப்போஸ்ட்ரோஃப், அடுத்த ஓ வந்து ப்ளூரல். அடுத்தது வந்து வேர்ப் அலேட கான்ஜுகேஷன் பாத்தீங்கன்னா ஜூவே, டுவா, இல், எல்வா, nous allons, vous allez, il, elle, vont. சரியா, இவ்வளவு வந்து இதோட கான்ஜுகேஷன். இப்ப இனி இந்த ப்ரேபொசிஷனை வேர்ப் அலேயையும் சுஜேனா என்ன பெயர் சொல்லியும் வைத்து எப்படி வசனம் எழுதுறேன்னு பார்க்க போறோம். இது எழுதிட்டீங்களா? அழிக்கவா? குட், தெரிஞ்சதான். ஓகே, இப்ப நாங்கள் எப்படி வசனம், இப்ப முதல் ஒரு வசனம் நான் சொன்னேன். என்ன வசனம் சொன்னான் நீங்க சொல்லுங்க அபிராமி? முதல்ல ஒரு வசனம், சுகமான ஒரு வசனம் சொன்னா கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். எக்ஸாம்பிள்ஸ் ஈஜி அண்ட் எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, சொல்லுங்க. குட். நீங்க சொல்ல நான் எழுதுறேன்.
travailler. Why? வாழ்த்துக்கள். Je vais au travail. Travailler என்று வரா. Travail. Travail. Je vais au travail. Yeah, c'est possible. Travail. ஆனா நாங்கள் அந்த வசனம் சொன்னாங்களா? ஓகே, வாழ்த்துக்கள். கெட்டிக்காரி அது நீங்க சொன்னது சரி. அது நீங்க travail அதையும் சொல்லி travailler வந்தா அது verb. அது verbuக்குள்ள வந்துருமா? குட் குட் குட். சரி, அப்ப இப்ப je vais au travail என்று சொல்லிருக்கீங்க. சரி, நீங்க ஒண்ணு சொல்லுங்க. ஒவ்வொருத்தரும் ஒண்ணு சொல்லுங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்லை. Nous allons à l'école. Ouais, nous allons சரி. என்ன வரும்? எந்த எல் வரும்? நீங்க நினைக்க மாதிரி எழுதிட்டீங்க. அலோ Nous allons. L-L-O-N-S. Yeah. Nous allons à l'école. Yeah. À la école. Good, thank you. Block ஆயிட்டா. சரி. Nous allons à la école. நான் இப்ப விடைபெற வேணும். ஓகே, அப்ப நன்றி வணக்கம் மிலானி. மிக்க நன்றி முனிஹெச், சிறப்பா இருந்தது. நன்றி நன்றி, உங்களுக்கும் நன்றி. வந்து இணைந்தமைக்கு மிக்க மிக்க நன்றி மிலானி. நன்றி. மீண்டும் சந்திப்போம். அலா போஷன். சரி, வேற யாரும் இடம் சொல்ல போறீங்களா? வசனம் இப்ப ஏச் சவுண்ட் இல்லாம வரக்கூடிய ஒரு வசனம் சொல்லுங்க பாப்போம். என்ன சவுண்ட்? ஏச்சுக்கு ஏச் சத்தம் இல்லாமல் ஏச் இப்ப சொன்னானே அதுல இப்ப அந்த ஏச் வர இடங்கள்ல சில மிட் வரும், சவுண்ட் இல்லாம வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒத்தல். அதே மாதிரி வேற என்ன இருக்கு நினைக்கிறீங்க? ஒப்பித்தல். ஒப்பித்தல் R-L' சில ஒப்பித்தல் கட்டாயம் அது வரும். ஒப்பித்தல், ஒத்தல், அது ரெண்டையும் எழுதி வைங்க. அது ரெண்டும் உங்களுக்கு எப்பவுமே இந்த சவுண்ட் ஏச் இந்த சவுண்ட் கேட்காம தான் வரும். சரியா? பட் ஆலா வரைக்கும் எந்த இடத்துக்கு நீங்க ஆலான்னு போடுவீங்க? ஆலாண்டு வரைக்கும் ஃபெமினினா இருக்கணும். ஃபெமினன். வாய் ஆலா வந்து ஃபெமினன். அப்ப என்ன இடம் உங்களுக்கு? எந்த ஏதாவது ஒரு இடத்த சொல்லிக்கா நாங்க இப்ப சொல்றோம். அப்ப ஆலாண்டு வரைக்கும் என்ன இடம் வரும் நினைக்கிறீங்க? இப்ப ஜுவே என்று நான் சும்மா எனக்கு ஜுவே என்று போறேன். நீங்க வேண்டா எல்வா அதுகள் கூட நீங்க போடலாம். இப்ப ஜுவே ஆலா பிளாஜ். Oui, à la boulangerie. Plage சொல்லலாம் ஈஸியா. நான் கடற்கரைக்கு போறேன். அதுக்கு தான் கேட்டேன். இந்த ஆலாக்கு ஒரு எக்ஸாம்பிள். அதே மாதிரி ஆலா ஒப்பித்தல், சில அந்த ஒயல் ஏச் வந்து மிட்டா வர்றது. இது வந்து ஆலா வந்து உங்களுக்கு ஒரு ஃபெமினனுக்குள்ள வரிக்குள்ள வரும். அதே மாதிரி இப்ப ஓ வந்து அவ சொன்னது ஓ travail, ஓ சினிமா. வேற என்ன வரும் ஓவுக்குள்ள? ஓ காலேஜ். வாழ்த்துக்கள். ஓ காலேஜ், காலேஜ். ஓ பார்க், வாழ்த்துக்கள். ஓ ரெஸ்டாரண்ட். அதுகள் எல்லாம் உங்களுக்கு ஓவுக்குள்ள. ஓ சினிமா, ஓ லிசே, அப்படியே வந்து கொண்டிருக்கும். அப்ப ஆலாக்கு என்ன வேற என்ன ஆளால வரும் நினைக்கிறீங்க? இப்ப à la plage, à la boulangère, à la pâtisserie, à la boucherie, à la Paris, à la Paria. இல்ல Paris அது வரும் தானே? à la Paris இல்ல, அது ஆலா வராது. அது தனியா ஆப்பரி என்று வரும். அது ஆப்பரி என்று வரும் கேபிட்டல் லெட்டர்ல. ஆப்பரி அது எங்கேயாவது ஒரு இடத்தை குறிக்க தனியா ஆ மட்டும் வரும். அது தனி ப்ரேபொசிஷன். எக்லிஸ் என்று வரதுக்கு ஆ லெக்லிஸ். ஆ லிக்லிஸ். எல் அப்போஸ்ட்ரோஃப். ஆ இக்லிஸ். L-I-G இக்லிஸ். ஆ ல இக்லிஸ். அந்த ஈ வந்து வொயல்.
வாழ்த்துக்கள். அப்ப எல்லாருக்கும் விளங்குதானே இப்படி செய்யறது? இதுல நீங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டியது ரெண்டு விஷயம் தான். ஒன்று ப்ரேபொசிஷன் பிளஸ் வெர்ப் அலே வரைக்குள்ள கட்டாயம் வரும் என்னென்ன சொற்கள் வரும். நான் இதை அழிச்சிட்டு செய்றேன். அதை மட்டும் நீங்க இதுல நோட் பண்ணி வச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாளும் நீங்க பிளவிட மாட்டீங்க. எப்பவுமே உங்களுக்கு அது சரியா இருக்கும். ஆலா, அந்த ஆலா கூட எப்படி வரும் நினைக்கிறீங்க? ஆ பிளஸ் லா, சில ஆர்டிக்ல இந்த லா, அதனால தான் அது ஆ லாண்டு வரும். சரியா? அதே மாதிரி ஆ பிளஸ் லூ வரைக்குள்ளதான் உங்களுக்கு வந்து மஸ்குலா ஓ வரும். ஓகே, அதே மாதிரி ஆ பிளஸ் இந்த ஆ வந்து சில ப்ரேபொசிஷன் பிளஸ் ஆர்டிக்ல இந்த இதோட சேர்த்து வொயல் எல்லா ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்கும் ஆ லாண்டு வரும். அடுத்தது வந்து ஆ ப்ரேபொசிஷன் பிளஸ் ஆர்டிக்ல வரைக்குள்ள ஓ வரும். ஆனா நாங்கள் இந்த இவ்வளத்தையும் வச்சுதான் என்ன செய்வோம், வசனத்தை எழுதியக்குள்ள யூஸ் பண்ணுவோம். இது வந்து எப்படி உருவாகினது என்றதுதான் இந்த அதிசயம். இது வந்துதான் முக்கியமானது. ஓகே, அப்ப உங்களுக்கு ஈஸியா விளங்கி கொள்ளலாம். லா உங்களுக்கு தெரியும் ஆர்டிக்ல லா வரைக்குல ஃபெமினல், லூ மஸ்குலா, எல்லா ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்தா சில வொயல், லே வந்து ப்ளூரியல். ஓகே, இப்ப ஓ எத்தாஜுனி என்று தான் சொல்லுவோம். ஓ வரைக்குள்ள ஓ மகசம் ஏன்னா நிறைய மகசன்ஸ் இருக்கும், கடைகள், நிறைய கடைகள். இப்ப பெரிய ஒரு கொமர்ஸும் பெரிய ஒரு சூப்பர் மார்க்கெட் மாதிரி பெரிய ஒரு இடத்துக்குள்ள போனீங்கண்டா, என்னன்னு சொல்லுவோம், சென்ட்ரல் கொமர்ஷியல் போனீங்கண்டா, அதுக்குள்ள இருக்கிறதெல்லாம் இல்லையா பிளாந்து மகசான்னு சொல்றது சரி, இல்லையா ஓ மகசான்னு சொல்றது சரி. நூசாலோ ஓ மகஸ், ஊசாலி ஓ மகசம், ஜுவே ஓ மகசம். அது மாறுபடாது. அதுக்காக இது இப்படி பிரிச்சு பிரிச்சு கொண்டு வரும், குட்டி குட்டியா படிக்கலாம். ஓகேயா? அப்ப அடுத்த முறைக்கு நீங்க ஒரு எக்ஸர்சைஸ் எல்லாம் இந்த இதத்தான் எதிர்பாருங்க. அப்ப எங்களுக்கு எப்பவும் என்ன இதுல வந்து கரெக்டா உங்களுக்கு விளங்கி கொள்ள வேண்டியது, இந்த ஆ வந்து சில ப்ரேபொசிஷன், இந்த லா வந்து சில ஆர்டிக்ல, அதோட சேர்ந்து அதுக்கும் சேர்ந்து கூட்டேக்க வர்ற சொற்கள்லாம் இதுல வர்ற இந்த ப்ரேபொசிஷன் அலையோட வரக்கூடிய சொற்கள். சுருக்கமா சொன்ன ஒரு கணக்கு மாதிரி வந்துட்டு நினைக்கிறேன் விளங்கி இருக்குமெண்டு. இதுதான் இதனுடைய குட்டி பாடம். அடுத்த முறை நாங்க இந்த பிரணம் தொனிக்கும் அது கட்டாயம், அது கொஞ்சம் வித்தியாசங்கள் இருக்கு. அது நாங்க சும்மா லூயி எல்ன்னு சும்மா சொல்றது, ஆனா அதுக்குள்ள நிறைய வேலைப்பாடுகள் இருக்குது. அப்ப உங்களுக்கு இது விளங்கிட்டேன்னு சொன்னா நாங்களும் நிறைவுக்கு கொண்டு வருவோம். டைமும் வந்துட்டு இன்னைக்கு நாங்க 2 பேர் தானே, 2 நேவி சாந்தி வந்தபடியா நாங்க 3 பேர். வாழ்த்துக்கள். அதுல இல்ல இதுகள்ல வந்து இப்ப சின்ன சின்ன பிள்ளைகள் வரும். இப்ப இந்த பிள்ளைகளை இதுல இப்படி படிக்க கொஞ்சம் கொஞ்சமா படிக்க அது அந்த தெரிய வருமோ இதான். நாங்க கதைக்கிறதெல்லாம் அந்த கிராமர் இல்லாம தான் கதைக்கிறோம். இப்ப இப்படி படிக்கும்போது எங்களுக்கு அந்த கிராமரோட கதைக்கிறதுக்கு நல்ல ஈஸியா இருக்கு. இப்ப கதைக்கும்போது நாங்க இப்ப ஓவன் சொல்றத ஆன்னு சொல்றது, அப்படி சொல்றது, ஓ ரெஸ்டாரண்ட் சொல்றதுக்கு என்ன சொல்லுவோம், ஒரு லூ ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொல்ல அது வரைக்குள்ள அதுவும் இருக்குது. அதுதான் அந்த பிரணம் தொனி அன்னைக்கு நான் கொண்டு வந்தது. அதை நான் விட்டுட்டேன். என்னன்னா கொஞ்சம் அந்த இப்படி செயலி கொடுக்க ஈஸியா இருக்குது. அது அந்த என்ன சொல்ற வீடியோல சொல்லி விளங்கக்கூடியதாக இருக்கு. ஆரம்பத்துல இருந்து படிக்கும்போது விளங்கக்கூடியதா இருக்குது. ஆமா, அது சேயோக்குள்ள வரும் உங்களுக்கு அந்த லூ. நீங்க இப்ப சொன்னது ஜுவே லூ ரெஸ்டோரண்ட் சொன்னீங்க தானே, அதான அப்படி வராது. ஆனா அது வந்து சேயோஇ என்று படித்தேன் தானே, காம்ப்ளிமெண்ட் ஆப்ஜெக்ட் இன்டைரக்ட், அதுக்குள்ள இந்த பிரணம் தொனிக்கும் சேர்ந்து உங்களுக்கு அந்த ஒரு பொருளை நாங்கள் இப்ப ரெஸ்டாரண்ட் என்று சொல்றது லூவா இங்க வந்துடும் பிரணம் தொனிக்கோட சொல்லி. அப்படி வரும்.
உம் அது இருக்குது. அது அன்னைக்கு கொண்டு வந்துட்டு இந்த நான் பார்த்தேன் வேண்டாம் வேண்டாம் அது எனக்கு இன்னும் அந்த விளங்கப்படுத்தே சிலது கஷ்டமா இருக்கும். இப்படி ஆரம்பத்துல படிப்படியா கொண்டு வந்தா விளங்கும். ஆரம்பத்துல இப்படி கொண்டா இப்படி கொண்டு வந்தா லூலா அப்படின்னு கொண்டு வந்தா விளங்கும். பிறகு மற்றதுகளை அப்படியே கொண்டு வரும்போது அந்த ஞாபகத்துல இருந்தா அதுதான் இதெல்லாம் வந்து கட்டாயம். பிரெஞ்சை பொறுத்தவரை நீங்க அந்த ஆர்டிக்ல வந்து சும்மா வைக்கல. எல்லாரும் நாங்க அதை எல்லாத்துக்கும் வேண்ட ஆண் பால் இருக்கேன் பெண் பால் இருக்குன்னு நினைக்கிறோம். ஆனா அந்த ஒவ்வொரு ஆண் பால் பெண் பாலுக்கு பின்னால இருக்கிற வரலாறு இதுதான். அதுதான் என்ன அந்த சேயோ தே சேயோ ஈ சேயோ எல்லாம் நாங்க கிராமர் இருக்கு. அந்த கிராமர்களுக்கு நாங்க பயன்படுத்த போறது இதைத்தான். இப்ப ஷேஸ் சொன்னா செல்லா ஷேஸ் எலா என்னட்டு போயிடுவான். எலாண்டா அந்த லா அங்க ஷேஸ தான் அந்த லான்னு சொல்லுவாங்க. சொல்லுவோம் எலா எலா எலான்னு சொல்றது அதுகள் எல்லாம் அந்த அதுதான் கருத்து. அப்ப அது விளங்காமத்தான் நாங்க ஹாய்ச்சி கொண்டு இருக்கிறது சிலர். அது இம்பார்ட்டன்ட். அதனாலதான் சொல்றேன். வாழ்த்துக்கள். நாங்க வாணி மாமியையும் கூப்பிட்டுட்டு நன்றி ஆண்டி வந்திருந்ததுக்கு நன்றி. சிறுதுளி சிறுதுளி சிறு சிறு துளியா எங்களுக்கும் பசங்க படிக்கும்போது சும்மா வீணா பொழுதுகளோ கதை கேட்டா கொஞ்சம் படிக்க படிக்க படிக்கத்தான் நல்லது, மனசுக்கு நல்லது. சும்மா தேவையில்லாத இதுவரை படித்து கொண்டிருக்கிறது நல்லது. படிக்கிறத விட கதைக்கிறதுல கொஞ்சம் கதைக்கும் போது நல்ல தெளிவா இருக்கும் நினைக்கிறேன். தெளிவு கதைக்கும் போது இந்த இதை வச்சு நாங்க கதைச்சா நாங்க முன்னேறக்கூடியதா இருப்போம் இந்த கிராமர்களோட கதைக்கும் போது. ஆமாம், இந்த நேர படிக்கிற மாதிரி தானே ஸ்கூல்ல போய் படிக்க தானே அந்த நேர நாங்க சும்மா கேட்டு கேட்டு கதைக்கும் போது அந்த கிராமர்கள் அதுக்குள்ள வாழவே எங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கு. கேள்வி ஞானத்துல நாங்க கதைக்கும் போது இந்த உண்மையான கிராமர்கள் வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். இப்படி இது கதைக்கும் போது நாங்க இதை நல்ல வழியா கதைச்சாதான் உண்மையான பிரெஞ்சு கதைக்கு. நன்றி, வணக்கம். நன்றி வணிகா. இந்த பெரிய ஒரு மாணவியும் இணைஞ்சிருக்கிறார் போல. அதான் ஆமாம், அதான் விவகாரத்தினாங்க. அவ 2 பேரும் போய்க்கினோம். டெஸ்ட் இருக்குண்டு. சரியா, அது இப்ப டெஸ்ட் நடக்குது தானே, தமிழ் டெஸ்ட். இங்கேயும் எங்களுக்கு 29ஆம் தேதி தமிழ் அறிவு. யார் அது? பவித்ரா. சரியா, மிக்க நன்றி. சரி, அவரை பார்த்துக்கொள்ளுங்க. 11 பார்ப்போம். நன்றி, வணக்கம். நன்றி வணிகா. இதுவரை இணைந்து சிறப்பித்த உங்கள் எல்லோருக்கும் மிக்க மிக்க நன்றி கூறி மீண்டும் அடுத்த வாரம் உங்கள் எல்லோரையும் சந்திக்கின்றேன். நன்றி, நன்றி, வணக்கம். வணக்கம். நன்றி, வணக்கம். வருகின்றது பன்மொழி கற்பம் தொகுப்போடு 11 திருச்செந்தூர் செல்வன் அவர்கள்.